தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/2/2023 புதன்கிழமை. பூரம் நட்சத்திரம் இரவு 7:19 வரை, பிறகு உத்தரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தெய்வ சன்னதியிலே எப்படிப்பட்ட பாடல்கள் பாட வேண்டும் அப்படிங்கிற பற்றி சொல்ல போகிறேன். சாமி கும்பிட போகிறோம் கோவிலுக்கு, அங்கே போய் சாமிக்கு முன்னாடி பொம்மை மாதிரி நிற்கக்கூடாது. நின்றுக்கிட்டு சும்மா கையை கூப்பி வணங்கிட்டு சில பேருக்கு பிரச்சனையை மனசில் நினச்சிக்குவாங்க. ஆனால் சாமிக்குன்னு எதுவுமே பிரீதியாக எதுவும் பாடல் படிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு நல்ல பாடல் படிக்கணும். அதில் நெகட்டிவ் அப்ரோச், அதாவது எதிர்மறை சிந்தனை உள்ள வார்த்தைகள் வந்துடக்கூடாது. வந்தால் அதுவே நடந்துடும். தெய்வ சன்னதியில் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். ஆகையினாலே தான் வேண்டாம்ங்கிற வார்த்தையெல்லாம் இல்லாத நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதில் கவசம்னு ஒன்று இருக்குது, துதின்னு ஒன்று இருக்குது, பதிகம்னு இருக்குது. பதிகம் தான் நம்முடைய வாழ்க்கை தேவையெல்லாம் அதில் வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்கள்கிட்ட ஆலோசனை பெறுறதுக்காக ஒரு பெரிய கோடீஸ்வரன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்தவர் சொன்னார், இது மாதிரி நான் இப்போ 10 ஆண்டுகளில் இப்படி எனக்கெல்லாம் வளர்ச்சி வந்துருச்சு. நான் முன்னாடி சாதாரணமாக ஒரு இடத்துல வேலைக்கு இருந்தேன். இப்போ நான் ஒரு 50-100 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆளாக வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குது, கல்யாணமெல்லாம் ஆகணும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜாதகங்கள்லாம் சொன்னார், காட்டார். அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னே. எனக்கு 4 கை இருந்துச்சு, அதனால் வளர்ச்சி அடைஞ்சோம்னாரு. இல்லையே உங்களுக்கு 2 கை தானே இருக்குது அப்படின்னு. இல்லை, வலது கை இடது கை உங்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு இன்னொரு 2 கை இருக்குது. அதாவது ஒன்று தன்னம்பிக்கை, இன்னொன்று தெய்வ நம்பிக்கை அப்படின்னார். இந்த 2 கையில் என்ன உங்களுக்கு பலன் கொடுத்துச்சுன்னு கேட்டேன். தன்னம்பிக்கையோடு நான் செயல்பட்டேன், தெய்வ நம்பிக்கை உறுதுணையாக இருந்துச்சு. அந்த தெய்வ நம்பிக்கையை வளர்ப்பதற்காக நான் ஒரு பாடல் தேர்ந்தெடுத்தேன். அந்த பாடலை நான் இன்னும் படிச்சுக்கிட்டு வரேன். 10 ஆண்டு காலமாக நான் படிக்கிறேன். அதில் எல்லா குறைகளும் நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு பாடல். அபிராமி பற்று எழுதுனதுனார். உடனே நான் சொன்னேன், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத அந்த பாடலான்னு கேட்டேன். கரெக்ட், அந்த பாடல் தான் நான் படிக்கிறது, நானும் படிப்பேன். இப்போ என்னுடைய மனைவியும் அதை படிக்க விரும்புகிறாங்க. அதுக்காக நான் அந்த பாடல் படித்து மிகப்பெரிய முன்னேற்றம் வந்துச்சுனார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒருவருடைய வாழ்க்கை பாதை சீராக நேராக நம்ம தெளிவான நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாடல் வேணும். நம்முடைய கோரிக்கைகளை தெளிவாக சொல்கிறதுனா வெறுமனே நமக்கு கல்வி தேவை, செல்வம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடாதான். அது எப்படிப்பட்ட கல்வி எப்படிப்பட்ட செல்வம்னு சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருபாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி அபிராமி என்கிறது முழு பாடல். இதனுடைய விளக்கத்தை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி தேர்ந்தெடுத்து அவர் போட்டிருக்கிறார். அவர் உள்ளபடியே ஒரு ஆன்மீகத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவர், தெய்வ நம்பிக்கை கொண்டவர், தெய்வத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியவர், அபிராமியினுடைய பரிபூர்ண அருள் பெற்றவர். கலையாத கல்விக்கு மட்டும் இன்றைக்கி நான் சொல்ல முடியும். தொடர்ந்து உங்களுக்கு மற்றவற்றுக்கான விவரங்களை சொல்கிறேன். கலையாத கல்வினா சில பேர் பாதியில் படிப்பை நிறுத்திடுவாங்க. சிஏ படித்தேன், கம்ப்ளீட் பண்ண முடியலை, நிறைய பாடங்கள்லாம் இருந்துச்சு, அதனால் இப்போ சும்மா தான் வீட்டில் இருக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் அது மாதிரி பிஇ படிச்சுக்கிட்டு இருந்தேன், கடைசி நேரத்தில் எனக்கு சில பிரச்சனைகள் வந்துச்சு, நிறுத்திட்டம்பாங்க. கல்வி தடை இருக்கக்கூடாது. பாதியில் நின்றுச்சு அப்படின்னா பயன் இல்லாமல் போயிடும். கல்வி செல்வம் தான் இன்றைக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய செல்வம். அதனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற அந்த கல்வி கலையக்கூடாது. தொடர்ந்து படித்து முடித்து மேன்மை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக தான் கலையாத கல்வியும் அப்படின்னார். சரி, கல்வி மட்டும் இருந்தால் போதுமா? வயது வேணும்ல, குறையாத வயதும்னார். வயது ஆயுள் நீடிக்கணும்னார். இப்படி இந்த பாடலுடைய பொருட்களை எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நல்ல காரியம் இந்த இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள். உங்களுடைய ராசிநாதன் 2இல் இருக்கின்ற பொழுது வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடம் புனிதமடைகின்றது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். பணபலம் நன்றாக இருக்கிறது. தொழில் முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் செய்த முயற்சியில் உங்களுக்கு அனுகூலம் மட்டுமல்ல, கேட்ட சலுகைகளும் கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். லாபஸ்தானத்திலே குரு இருக்கின்றார், பகை கிரகமாக. அது உங்கள் ராசிநாதனுக்கு இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. சனியோடு தனாதிபதி புதன் இருக்கின்றார். யோகம் செய்யும் கிரகத்தோடு தனாதிபதி இருப்பதனாலே இன்று பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்பு உண்டு. இடம் பூமி வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை இன்று பலன் தரும்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், அதே நேரம் அஷ்டமத்திலே உங்கள் ராசிநாதனும் இருக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்றாலும் கூட வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். சில பிரச்சனைகள் இல்லத்திலே நடக்கலாம். நீங்கள் என்ன செய்தாலும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். அதே நேரத்திலே உங்களுடைய ராசிக்கு 12இல் செவ்வாய் இருப்பதனாலே விரயம் ஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே இடம் வாங்கியது என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. எனவே சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். சந்தித்த நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். விரயங்கள் அதிகரிக்கிறதே என்று நினைப்பீர்கள். வாங்கிய இடத்தாலும் சில பிரச்சனை, வள்ளல்களாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். பிள்ளைகளுக்கான வேலைவாய்ப்புக்கு ஏற்பாடு செய்து அதில் தாமதங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் இன்று மாலை நேரத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கசப்புகள் மாறும். நல்ல நிகழ்வுகள் நடைபெறலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. 12க்கு அதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் சுப காரியங்கள், சுப விரயங்களே நடைபெறும். இல்லத்திலே உள்ள உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணங்கள் அல்லது உடன்பிறப்புகளுக்கு திருமண வாய்ப்பு அல்லது வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அதற்காக செலவிடும் சூழ்நிலை உண்டு. விலை ஈந்த பொருட்கள் வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கி மகிழலாம். தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். 2இல் கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமலும் போகலாம். எனவே சிந்தித்து நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டும். உறவினர் பகை உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். 6இலே சுக்கிரன் இருக்கின்றார். எனவே உறவினர்கள் கூட இருப்பவர்களால் சில பகை உணர்வுகள் இருக்கலாம். இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வீண் விவகாரங்களை தவிர்ப்பது நல்லது. வீடு மாற்றங்கள் மற்றும் நாடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். 8இலே செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் உண்டு. அதே நேரத்தில் மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும். கூட இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். நண்பர்கள் உங்களுக்கு பகையாக மாறும் சூழ்நிலையும் உண்டு. என்ன இருந்தாலும் செவ்வாய் பேச்சு வரை பொறுமை உங்களுக்கு தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள். இன்று வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் உங்கள் கூட்டு முயற்சியிலே உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். குரு பார்வை இருப்பதால் கல்யாண காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். சரளமாகவே பணப்புழக்கம் இருக்கும். 6இல் ராகு இருப்பதனாலே உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதுவும் செயல்படுகின்ற நேரமாக இந்த நேரம் அமைகின்றது. இன்று செவ்வாய் பார்வையும் உங்கள் ராசியில் இருப்பதால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு சாதனை படைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி வருகின்ற நாள். இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பொதுநலத்தில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்னும் சனி இருக்கிறது. 7 சனியிலே வாக்குஸ்தானம், அதாவது 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் சில சமயங்களில் பண தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். இருப்பினும் நீங்கள் அதை சமாளிக்கும் ஆற்றலை பெற்றவர்கள். குரு 4இல் இருப்பதால் குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு தேவை. எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக அமைய நீங்கள் நிதானத்துடன் இருப்பதே நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பல பணிகள் அரைகுறையாகவே நிற்கும். நண்பர்களெல்லாம் பகையாக மாறலாம். இல்லத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். அரசு வழியிலும் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். இன்று மிக மிக கவனம் தேவைப்படும் நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். ஆபரணப் பொருட்கள் மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களையும் இன்று வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் தொழிலில் கூட உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். மீனராசி நேயர்களே, ஜென்ம குருவாக இருப்பதால் சில சமயங்களில் பிரச்சனைகள் தலைதூக்கும். பணி நிரந்தரம் பற்றி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். ஆனால் அதில் தடைகள் ஏற்படலாம். பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பார்களா என்றால் அதுவும் சந்தேகம்தான். காரணம் அஷ்டமத்திலே கேது. அஷ்டமத்தில் கேது இருக்கின்ற பொழுது ஆன்மீகத்தில் நீங்கள் சிறப்பாக ஈடுபட்டால்தான் உங்களுடைய லௌகீகம் நன்றாக இருக்கும். அந்த அடிப்படையில் இன்று புதன்கிழமை. எனவே இன்று அனுமனை நீங்கள் வழிபடுவதன் மூலம் ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வழிபிறக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.